ஹாய், இப்போ நம்ம பார்க்க போது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோடு வாஷிங் மிஷின் பார்க்க போகிறோம். இந்த மிஷினில் என்னென்ன பார்ட்ஸு இருக்குது, அது மெயினாக என்ன ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து இதில் மெயினாக சொல்ல போனால் இதுக்குள்ள டிஸ்பிளே இருக்குது, டிஸ்பிளேயோட சேர்த்து பிசிபி போர்டு இருக்குது. சரியா? என்ன காட்டு பிசிபி போர்டு இருக்குது. சரியா? அதோட பிசிபி போர்டு கீழே இன்லெட் வால்வு இருக்குது. அப்புறம் வந்து ப்ரெஷர் சென்சார் இருக்குது, அதை வாட்டர் லெவல் சென்சார் கூட சொல்லுவாங்க. சரியா? அடுத்து வாஷ் மோட்ரு ட்ரை மோட்ரு ரெண்டுமே ஒரே மோட்ரு தான். அதுக்கடுத்து ஒரு ட்ரெயின் மோட்ரு இருக்குது, அதுக்கடுத்து வந்து கியர் பாக்ஸ் இருக்குது, ட்ரெயின் பெல் செட் ஒன்று இருக்குது. சரி, இப்போ ஒவ்வொன்றுடைய ஃபங்க்ஷன் நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா பிசிபி போர்டு பார்ப்போம். பிசிபி போர்டு காம்பனண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லலாம். பவர் இன்புட்டு அவுட்புட்டு அதெல்லாம் வந்து அங்கேருந்து எல்லா இடத்துக்கும் போகும். சரியா? வாட் டைம் நீடட், இப்போ வாட்டர் எந்த டயத்தில் லோ வேணும், ஹை வேணும், மீடியம் வேணும் அப்படிங்கிறத வந்துட்டு பிசிபி போர்டுக்கு சென்ஸ் மூலம் சென்ஸ் பண்ணி சொன்னோம்னா அதை வந்து பாஸ் பண்ணணும். இப்போ இன்லெட் வால்வுடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னா, வர்ற வாட்டரை ஓப்பன் அண்ட் க்ளோஸ், அதாவது நீடட் டைமில் ஓப்பன் பண்ணி வாட்டரை உள்ளே அனுப்பும், நீடட் இல்லாத டயத்தில் வாட்டரை அனுப்பாது. அது மட்டும் தான் பண்ணும். அதுக்கு வந்துட்டு வயரிங் கனெக்ஷன் வந்து ஃபேஸ் நியூட்ரல் மட்டும்தான். அப்புறம் ப்ரெஷர் சென்சாரை பற்றி பார்ப்போம். ப்ரெஷர் சென்சார் என்ன செய்யணும்னா, வாட்டர் லெவல் ஹவு மச் வேணுமோ அதை மட்டும் கரெக்டாக சென்ஸ் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண பிசி போர்டுக்கு. அங்கேருந்து வந்து லோவாக, மீடியமாக, ஹையாக எவ்வளோ வேணுங்கிறத வந்து அது நமக்கு வந்துட்டு இன்லெட் வால்வு ப்ரெஷர் சென்சார் மூலம் நமக்கு வந்து சொல்லணும். அப்புறம் வாஷ் மோட்டர் ட்ரை மோட்டர். வாஷ் மோட்டர் ட்ரை மோட்டர் என்னன்னா, வாஷ் பண்ணும்போது லெஃப்ட் ரைட்டு சப்ளை மாற்றி மாற்றி கொடுக்கும். வாஷ் பண்ணி முடித்தோன்னா ட்ரை ஆட்டோமேட்டிக்காக மாறும்போது ஒன் சைடாக மட்டுமே கண்டினியூவாக சுற்றும். அதுக்கு தான் வந்துட்டு வாஷ் மோட்ரு ட்ரை மோட்ரு ரெண்டு ஒரே மோட்டர் செயல்படும். இப்போ ட்ரெயின் மோட்ரு என்னென்னா, ட்ரெயின் மோட்ரு வந்துட்டு பில்லோ செட்டை வந்து ஓப்பன் பண்ணவும் க்ளோஸ் பண்ணவும். பெல் செட் இருக்குது. ஆமாம், பெல் செட்டை வந்துட்டு ட்ரெயின் பெல் செட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணி ட்ரெயின் வாட்டரை அவுட் பண்ணவும், க்ளோஸ் பண்ணி அவுட் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம ஓப்பன் அண்ட் க்ளோஸுக்கு தான் அது பயன்பட்டுக்கிட்டு இருக்குது ட்ரெயின் மோட்ரு. அதுக்கடுத்து கியர் பாக்ஸுங்கிறது வந்து, கியர் பாக்ஸ் வந்துட்டு ஒர்க் வித் மோட்டர் கனெக்ஷனோட பெல்ட் போட்டு ஒர்க்காக ரெண்டு மாட்டி இருக்கும். ஒர்க் பண்ணும். அது வந்துட்டு வாஷிங் டயத்தில் லெஃப்ட் ரைட்டுக்கு வந்துட்டு அது சப்போர்ட் பண்ணும். அப்புறம் ஒன் சைடு ரன் ஆகும்போது, ட்ரை ஆகும்போது ஒன் சைடு ரன் ஆகும்போது சப்போர்ட் பண்ணும். கியர் பாக்ஸ் எதுக்கு இருக்குன்னா, மோட்டருடைய ஓவர்லோடு எவ்வளோ ஹெவி எடுக்குது அதை வந்துட்டு பர்ஃபார்மன்ஸை காட்டுறதுக்காக இருக்குது. அப்போ ட்ரெயின் பெல் செட் வந்துட்டு வாட்டர் இன் யூஸுக்கு பயன்படுது. ட்ரெயின் பெல் செட் வந்துட்டு இன்னு அவுட்டு இதுக்கு பயன்படுது. அப்புறம் வந்துட்டு பெல்ட் இருக்குது. பெல்ட்டு சொல்லி இப்போ வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஃபால்ட் என்னென்னலாம் வரும், அதை எப்படி வந்து கம்ப்ளைண்ட்ஸை வந்து நம்ம வந்துட்டு ரெக்டிஃபை பண்ணி அதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபால்ட்டு ஃபஸ்ட்டு மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, கஸ்டமர் என்ன சொல்லுவாங்கன்னா, மிஷின் ஆன் ஆகலைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மிஷின் ஓடவே இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்படி சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா, ப்ளக் பாயிண்ட்ல செக் பண்ணணும் பவர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது ஃபியூஸ் செக் பண்ணணும். ஃபியூஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா, ஃபியூஸ் போயிடுச்சுன்னா ஃபியூஸ் மாற்றணும். ஃபியூஸ் மாற்றுறதுக்கு முன்னாடி எங்கேயாவது வயரிங்கில் ஷார்ட் சர்க்யூட் இருக்கான்னு செக் பண்ணி அந்த வயரை ரெக்டிஃபை பண்ணி அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அடுத்து தான் ஃபியூஸ் மாற்றி விடணும். இப்போ ஃபியூஸும் நல்லா இருக்குது, வயரும் நல்லா இருக்குது, ப்ளக் பாயிண்ட் நல்லா இருக்குன்னா பிசி போர்டை செக் பண்ணணும். பிசி போர்டில் போயிருக்கு, பிசி போர்டு தான் கம்ப்ளைண்ட். ஓகேவா? அப்புறம் வந்துட்டு தண்ணீர் வந்துகிட்டே இருக்குது, இல்லை வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் சொல்லுவாங்க. தண்ணி வந்துகிட்டே இருக்குது, இல்லை வரவே இல்லைன்னா வந்துட்டு செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ரெஷர் சப்ளை இன்லெட் வால்வில் ப்ரெஷர் சப்ளைக்கு வந்துட்டு பவர் வருதான்னு பார்க்கணும். ப்ரெஷர் சப்ளைக்கு வந்து ப்ரெஷர் பவருக்கு வந்து சப்ளை வந்துச்சுன்னா இன்லெட் வால்வு தான் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ இன்லெட் வால்வு சேஞ்ச் பண்ணணும். நார்மலாக வந்து வாட்ரு வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா இன்லெட் வால்வு கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். இப்போ இல்லைன்னா அதிகமாக இல்லை குறைவாக தண்ணீர் வருது அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதிகமான தண்ணி வருது இல்லை கொஞ்சமாக தண்ணி வருதுன்னாங்கன்னா அப்போது நம்ம ப்ரெஷர் சென்சாரை சேஞ்ச் பண்ணணும். ப்ரெஷர் சென்சாருடைய ஃபெயிலியராக இருக்கும். அப்போ வந்து ட்ரம்மு சுத்தவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, இதுக்குள்ள இருக்கிற ட்ரம்மு வந்து சுத்தவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ட்ரம்மு சுத்தலைன்னா நம்ம என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு பவர் சப்ளை இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டாவது கெப்பாசிட்டி வீக்கான்னு பார்க்கணும். ட்ரம் எதனால சுற்றுது? மோட்டர் சுற்றுறதுனால தான் ட்ரம் சுற்றுது. அப்போ கெப்பாசிட்டி வீக்கான்னு பார்க்கணும். அப்புறம் வாஷ் மோட்டரை செக் பண்ணணும். புள்ளி சுற்றணும். புள்ளி சுற்றி பார்க்கணும், ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும், புள்ளி சுற்றி பார்க்கணும். அப்புறம் இது வந்து பல்செட் இருக்குது. பல்செட் மட்டும் சுற்றாது, ட்ரம்மு சவுண்டு மட்டும் வந்துகிட்டே இருக்கும். அப்போ மோட்டரில் உள்ள காயில் போயிருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. தண்ணீர் வெளியில் போகுது, தண்ணி வந்து வெளியில் போகவே இல்லை, அப்படியே ஃபுல்லாக ஸ்டக்காகி நிற்கிது. இப்போ வந்து ட்ரெஸ் வாஷ் பண்ணிட்டாங்க, இது வரைக்கும் ஃபுல்லாக ஸ்டக்காகி நிற்கிது. வாட்ரு, வேஸ்ட் வாட்ரு வெளியில் போகவே இல்லை, ட்ரெயின் பைப்பில் போகவே இல்லைன்னா அது வந்துட்டு ட்ரெயின் மோட்ரு இஷ்யூவாக இருக்கும். அதை எப்படி செக் பண்ணணும்னா, ட்ரெயின் மோட்டருக்கு பவர் சப்ளை கரெக்டாக போகுதா அப்படின்னு பார்க்கணும். கரெக்டாக பவரும் போயிட்டு அது வந்து இதை வந்துட்டு பெல் செட்டை வந்துட்டு ட்ரெயின் பெல் செட்டை வந்து இழுக்கலை அப்படின்னா வந்துட்டு தண்ணி அவுட்டு போகாது. அப்போ ட்ரெயின் மோட்ரு இஷ்யூவாக இருக்கும், அதை பார்க்கணும். அதுக்கடுத்து என்னென்னா, மிஷின் உள்ள ஒரே சவுண்டாக இருக்குது, கர 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 சவுண்டாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா
நம்ம பார்க்க வேண்டியது ஒரு 3 விஷயம் இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு மிஷின் ஃபுல்லாக சவுண்ட் ஆகுதுன்னா செக் பண்ணணும்னு ஸ்கப்சர்னு சொல்லுவாங்க, சாக்கப்சர்னு சொல்லுவாங்க. சாக்கப்சருங்கிறது வந்து இந்த ட்ரம்மில் 4 சைடில் வந்து சாக்கப்சருங்கிறது வந்து இந்த ட்ரம்மில் இந்த இருக்குது. இதுதான் சாக்கப்சர். இதை தூக்கி காட்டுற மாதிரி இதான் சாக்கப்சர். இது சாக்கப்சர் வந்து 4 இடத்துலையும் கரெக்டாக இருக்கா, ட்ரம்மு ஸ்ட்ரெயிட்டாக தான் ரவுண்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒருவேளை சர்ஃபெக்ஸ் அதாவது ஃப்ளோர் வந்து சாய்வாக இருந்துச்சுனாலும் நமக்கு அந்த மாதிரி ஒரு சைடாக ட்ரம் சாஞ்சிட்டு சவுண்ட் வந்துட்டு இருக்கும். அப்போ நம்ம இதில் இருக்கிற வீலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதுக்குள்ள வீல் இருக்குது, வீலை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். அந்த வீலை அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம லெவலாக வைக்கலாம். அப்புறமா மிஷின் 4 லெக்கை செக் பண்ணிட்டு அதை மிஷினை ரெடி பண்ணணும். அடுத்தது வந்துட்டு பெல்ட் செட்டு வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, பெல்ட் செட்டில் வந்து சுத்தமாக சவுண்டு வந்துகிட்டு இருக்குது. பெல்ட் செட்டில் சத்தமாக வந்துட்டு இருக்குன்னா சுத்தவே இல்லை. இந்த பெல்ட் செட்டுங்கிறது வந்து சுத்தவே இல்லை. அப்படின்னா என்ன செய்யணும்னா, கியர் பாக்ஸை செக் பண்ணணும். பெல்ட் செட்டு ரப்பர் இருக்குது கீழே அடியில், அதை செக் பண்ணணும். அது நாட்டில் என்ன இருக்கும். பாடி எடுத்துன்னு சொல்லுவாங்கன்னா ஃபுல்லி வயர் கனெக்ஷனை செக் பண்ணி எங்கேயாவது வாட்டர் லீக்கேஜ் இருக்கான்னு பார்க்கணும். பிசிபி போர்டு எரர் முக்கியமானது. பிசிபி போர்டு எரர் கோடு அண்ட் மிஷின் நாட் ரன்னிங். அதை எப்படி பார்க்குறதுனா, பிசிபி போர்டு எரர் கோடு வந்துட்டு எப்படின்னா டி எரர்னு காட்டினா டோர் எரர் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு டோர் நாட் க்ளோஸ் ப்ராப்பர்லி, டோர் வந்து ப்ராப்பர்லி க்ளோஸ் இல்லாமல் இருக்கலாம் ஒன்று. ரெண்டாவது டோர் சுவிட்ச் இஷ்யூவாக இருக்கலாம். இதுக்குள்ளே டோர் சுவிட்ச் இருக்குது, ஓப்பன் பண்ணி காட்டுறேன். டோர் சுவிட்ச் இஷ்யூவாக இருக்கலாம். இல்லைன்னா பிசிபி ரெண்டுமே நல்லா இருக்குது, டோர் பர்ஃபெக்டாக க்ளோஸ் ஆகுது, டோர் சுவிட்ச் நல்லா இருக்குது, அது பவர் சப்ளை கரெக்டாக போகுதுன்னா பிசிபி போர்டு இஷ்யூவாக தான் இருக்கும். இப்போ பிஇ எரர்னு சொல்லுவாங்க, அதுனா பவர் எரர் இல்லைன்னா ப்ரெஷர் சென்சார் எரர்னு சொல்லுவாங்க. அப்போ ப்ரெஷர் சென்சார் எரர்னா நம்ம என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு